நீ மனுஷன் பார்க்கணும்னு செஞ்சுட்டு பிதா கிட்ட பலனை எதிர்பார்க்குறீங்க. இன்னைக்கு நிறைய பேர் அதுதான், கடவுளுக்காக செய்கிறேன், கடவுளுக்காக செய்கிறேன், கடவுளுக்காக செய்கிறேன்னு நிறைய காரியங்களை இழந்து உட்காந்துருக்கீங்க. நீங்கள் செஞ்சீங்க தான், ஆனால் என்னமா செஞ்சீங்க? கடவுளுக்கு தான் செஞ்சீங்க. ஆனால் கடவுள் பார்க்கணும்னு செய்யலை, அதை மனுஷன் பார்க்கணும்னு செஞ்சீங்க. என்ன ஆச்சு? பைபிள் வேத வசனம் சொல்லுது, மத்தேயு 6:1, நீ எனக்கு செய்கிறதா இருந்தாலும் பரவாயில்ல, நீ தர்மம் செய்கிறதா இருந்தாலும் பரவாயில்ல, நீ ஜெபம் பண்ணுகிறதா இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை உபவாசம் இருந்து ஜெபிக்கிறதா இருந்தாலும் பரவாயில்ல, அதெல்லாம் மனிதர்கள் பார்க்கும்படியா அதை நம்ம செய்ய ஆரம்பித்தோன்னா அதற்கான பலன் பரலோகத்தில் இருக்கிற பரம பிதாவினிடத்தில் நமக்கு இல்லை. இன்னைக்கு அதெல்லாம் லிஸ்ட்டு போட்டுட்டு இருக்காங்க நிறைய பேர். நான் ஆண்டவருக்காக அதை செஞ்சேன், நான் ஆண்டவருக்காக இதை செஞ்சேன், நான் ஆண்டவருக்காக அப்படி செஞ்சேன், ஆனால் ஆண்டவர் என்ன கைவிட்டுட்டார் பிரதர், என் லைஃப்பில் எதுவும் பார்க்கல பிரதர், காணிக்கையை அள்ளி அள்ளி கொடுத்தோம் பிரதர், இன்னைக்கு தரித்திரத்தில் உட்காந்துருக்கிறேன் பிரதர். ஏன், எதுக்கு கொடுத்தீங்க, எப்படி கொடுத்தீங்க? கர்த்தருக்காக கொடுத்ததை 10 பேர் முன்னாடி கொடுத்தீங்களா? செக் பண்ணுங்க. அந்த ரங்கத்தில் உங்களுக்கும் பிதாவுக்கும் தெரிகிற மாதிரி கொடுத்தீங்களா? செக் பண்ணுங்க. அப்படி கொடுத்தவங்களாம் ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க.